தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/1/2024 வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 8:34 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு தைப்பூசம் பௌர்ணமி. மலைவளம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். கந்தப்பெருமானை நம் சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். குகனை வழிபட்டு குறைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். ஆறுமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். கதிர்வேலனை வழிபட்டு கவலைகளையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டிய நாள். அப்படி ஒரு அற்புதமான திருநாள். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை இன்று உள்ளன்போடு நீங்கள் வழிபட்டால் முருகு முருகு என்று உருகு உருகு என்பார் வாரியார். அந்த அடிப்படையில் அப்படி வழிபடுகின்ற பொழுது பெருமைகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக முருகப்பெருமான் வள்ளல் என்று சொல்வார்கள். அவருக்கு கரங்கள் 12 இருக்கின்றன. எனவே அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக விளங்குகின்றான். வள்ளலை கொண்டாடு மனமே என்று ஒரு அழகான பாடல் உண்டு. தள்ளாத கிழவனாய் குறவள்ளி கரம்பற்ற தனியாக வந்த பெருமான், தனதனும் சந்தத்தை அருணகிரிநாதற்கு தயங்காமல் கொடுத்த பெருமான், சொல்லுக்கு சுவை தந்த அவ்வைக்கும் ஒரு நாளில் சுட்டபலம் ஈந்த பெருமான், சுடுபொறிகள் ஆராகி சிவனுடைய நெற்றியினில் சுகமாக பிறந்த பெருமான், வல்லதொரு பிரணவ பொருள் கேட்டு பிரமனுடன் வாதிட்டு நின்ற பெருமான், வரம் கேட்ட பக்தருக்கு கரங்கள் ஒரு 12ஆல் வாரியே கொடுத்த பெருமான், புள்ளிமையில் ஏறி வரும் வள்ளிமண வாழனை நீ போற்றி கொண்டாடு மனமே, பொருளோடும் அருளோடும் புவி மீது விளையாடும் புகழோடு செல்வம் மிகுமே என்று ஒரு பாடல். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் பொருள் தேவை, அருள் தேவை, புகழ் தேவை, அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எந்த வழிபாட்டுக்கு உண்டு என்றால் இது போன்ற பூச நட்சத்திரத்திலே நாம் வழிபடுகின்ற பொழுது நம்முடைய ஆசைகள் எல்லாம் அரங்கேறும். நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பலிதமாக வேண்டுமானால் இது போன்ற நாட்களிலே முருகப்பெருமானை கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுங்கள், வாழ்க்கையில் வளம் காணுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்று ராசியிலேயே குரு. தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய தொல்லை இருக்கிறது என்ற கவலை இன்று அகலும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கம் நீங்கும். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உறவினர்களை காட்டிலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். 11 ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். நல்ல காரியம் இன்று நடைபெறும் நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தடைகள் விலகி தனவரவு கிடைக்கின்ற நாள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் உண்டு. சிந்தித்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். 9 சனி இருக்கின்றார். ஒளிமயமான எதிர்காலம் உருவாகப் போகின்றது. பொதுவாக 9 சனி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் சனி பகவான் அள்ளி கொடுக்க காத்திருப்பார். ஆனால் உங்களுக்கு வழிபாடுகள் தேவை. வழிபாட்டினால் இன்று உங்களுக்கு வளர்ச்சி மேலும் மேலோங்கும். கடகராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன். யோசிக்காது செய்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மங்கள செய்தி மனைதேடி வரப்போகின்றது. மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இல்லத்திலே நடைபெறும். தொழிலிலே கணிசமான லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மறையும். சக பணியாளர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட போகின்றார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை கும்பிடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கும். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்திருந்தால் அது வந்து உங்களுக்கு மனதை மகிழ்விக்கும். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் ராகு இருக்கின்றார். அலைச்சல் இருக்கிறதே என்று நினைக்கலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு இன்று. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் 7 ராகுவும் இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் குரு இருப்பதன் பார்வை 12 பதிவதால் இன்று பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும்.
துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். வாக்குவாதங்கள் மூலம் வந்த துயரங்கள் எல்லாம் தீரும். வழிபாட்டின் மூலம் மேலும் வளர்ச்சியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் இன்று நீங்கள் கந்த பெருமானை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, வரன்கள் வாயில் தேடி வரலாம். உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே அவர்கள் முடித்து கொடுத்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். இதுவரை உங்களுக்கு ஒத்துவராத சக பணியாளர்களும் இன்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கேட்ட சலுகைகளையும் மேலதிகாரிகள் வழங்கலாம். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் போன் மூலம் வரலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக அமையும் வாய்ப்பு கூட உத்தியோகத்திலே உண்டு. அது மட்டுமல்ல, செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 2 செவ்வாய். 2 செவ்வாய் இருந்தாலே ராசிநாதன் 2 தைரியகாரகன் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆணையிட்டால் அது நடத்தக்கூடிய விதத்திலேயே சில காரியங்கள் நடைபெறும். பணியாளர்கள் தொல்லை அகலும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கையும் உயரும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். பொதுவாக அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உறவினர் பகை உருவாகலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று ஒரு புனிதமான நாள் என்பதனாலே, பூசம் என்பதனாலே இந்த தினம் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் ஓரளவேனும் துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. காரியங்கள் எல்லாம் துரிதமாக நடைபெறும். வளர்ச்சி கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வேலைக்காக நீங்கள் ஏதேனும் புது இடத்தில் முயற்சி செய்திருந்தால் அது கூட அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவாகிறது என்று நினைத்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். இந்த நாளில் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும் என்று கூட சொல்லலாம். அலைபேசி வழியே வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விதத்திலே ஒரு இனிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.